Hi guys, welcome to my channel. This is Kalai Lifestyle. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து லாஸ்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்ன்ற டாபிக் பார்த்தோமா? டிபெண்டன்சினா என்ன? டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன? அப்படின்றத நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து டிபெண்டன்சினா என்ன? ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட டிபெண்டண்டா இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டோட டிபெண்டா இருக்கு. அதுக்கு பேரு டிபெண்டன்சி. ஸோ டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னா என்ன? அந்த டிபெண்டன்சியை வந்து தனித்தனியா பிரிச்சு எழுதி அதை லூஸ் கப்ளிங் பண்றதை அச்சீவ் பண்றதோட வேலை தான் வந்து டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொன்னோம். லூஸ் கப்ளிங்னா ஒண்ணுமே இல்லை. ஒன்னோட ஒண்ணு ஒத்து போற ஒர்க் அந்த ஆப்ஜெக்டையோ கிளாஸையோ நம்ம வந்து தனித்தனியா எழுதி தனித்தனியா நம்ம பிரிச்சு எழுதி இது பண்ணுவோம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லூஸ் கப்ளிங்கா இருக்கு. ஒன்னோட ஒண்ணு டிபெண்டன்சி இல்லாம இருக்கிறதுனால ப்ரோக்ராமும் ரன் பண்றது ஃபாஸ்டா இருக்கும். ஒன்னோட ஒண்ணு டிபெண்டன்சி இல்லாம இருக்கிறதுனால தனித்தனியா இருக்கும், தனித்தனியா ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி உங்களோட ப்ரோக்ராமிங் இதுவும் நல்லா இருக்கும், ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்ற கான்செப்ட் ஸ்ப்ரிங்ல கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னைக்கு அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு நார்மல் நம்ம எப்படின்னா கோர் ஜாவால படிச்ச எல்லாமே வரப்போகுது. என்கேப்சுலேஷன் வரும், அப்ஸ்ட்ராக்ஷன் வரும், இதுல இன்டர்ஃபேஸ் வரும், எல்லாம் கலந்துதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் வரப்போகுது. புதுசா ஐஓசி கண்டெய்னர் மூலமா, ஐஓசி இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற கண்டெய்னர் மூலமா எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன சொன்னேன்? நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஸ்ப்ரிங் ஐஓசி கண்டெய்னரே ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து ஒரு அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டாவோ ஒரு பீன் ஃபேக்டரியாவோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஸ்ப்ரிங்லேயே ரன் மெத்தட்னு ஒரு இருக்கும் மெயின் கிளாஸ்ல. அந்த ரன் மெத்தட் தான் இந்த கண்டெக்ஸ்டே வந்து இந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டே வந்து அதுதான் வந்து கால் பண்ணுது. அந்த அப்ளிகேஷன் கான்டெக்ஸ்டே அதை ரிட்டர்ன் பண்ணுது. அதை வச்சு நம்ம எப்படி ஒரு பீனை கால் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுதான்னு பாருங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா என்னோடது? Yes sir. ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸ்ப்ரிங் வெப்னு ஒரே ஒரு டிபெண்டன்சி எடுக்க போறேன். இந்த ஸ்ப்ரிங் வெப் தான் உங்களோட வெப் அப்ளிகேஷன், ரெஸ்ட்ஃபுல் வெப் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் எம்பிசி மூலமா உங்களுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோ ரெஸ்ட்ஃபுல் வெப் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி சர்வர் இருக்குல்ல, நீங்க எந்த சர்வர் எந்த போர்ட்ல ரன் பண்ண போறீங்கன்னு அபாச்சி டாம்கேட்னு இதுலயே டிஃபால்ட்டா ஒரு எம்பெடட் சர்வர் கண்டெய்னர் இருக்கும். அதுலயே 8080 டிஃபால்ட்டாவே இந்த டிபெண்டன்சியை நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த டிபெண்டன்சியை நீங்க லோட் பண்ணி பில்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே டிஃபால்ட்டா கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு சர்வர் அந்த சர்வரோட போர்ட் கொடுத்துரும். சர்வர்னா ஒண்ணுமே இல்லை. சர்வர்ன்றது விச் சர்வ்ஸ், அதாவது நம்ம வந்து கிளைண்ட்ன்றது வந்து கிளைண்ட்ன்ற நம்ம வந்து எண்ட் யூசர். நம்ம வந்து ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணி சர்வர்ல லோட் பண்ண போறோம். டேட்டாவை லோட் பண்ணுவோம், டேட்டாவை வாங்குவோம், டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணுவோம், அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். நம்ம அது போக நம்ம கிளாஸஸ்ல பார்ப்போம். பேக்கேஜிங் வந்து ஜாவா வெர்ஷன் வந்து 17. ஸோ இப்போ வந்து நான் ப்ராஜெக்டை ஜெனரேட் பண்றேன். ஓகே, இப்போ ஜெனரேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்ப்ரிங் பூட்ன்ற ஃபோல்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ண போறேன். நான் இப்ப எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை இங்க லோட் பண்ண போறேன். டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் டெமோன்னு இருக்கா, இங்க டெமோ லோட் பண்ணிட்டேன் பாருங்க. இது நியூ விண்டோல ஓபன் பண்றேன். ஸோ ஓபன் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, என்னைக்குமே ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட டிபெண்டன்சி எல்லாம் கரெக்டா லோட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்லாம் லோட் ஆயிருக்கா, லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் லோட் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். இங்க ஏதாவது ரெட் கலர்ல உங்களுக்கு காட்டுதுன்னா அப்ப அதுல ஏதோ எரர் இருக்கு, அந்த டிபெண்டன்சி எல்லாம் லோட் ஆகல, அதெல்லாம் நம்ம லோட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்ன்ற டிபெண்டன்சி தேவையில்லை. இதை ஃபர்ஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிடுறேன்.
இந்த டெஸ்ட்ன்ற டிபெண்டன்சி ஒன்றும் இல்லை, டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கு தான். நான் இப்போ அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போறோம், வெப் அப்ளிகேஷன் தான் கிரியேட் பண்ண போறோம். அந்த வெப் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண போறது இல்லை. ஸோ அதனால இது மொத்தத்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப மேவனை லோட் பண்றேன். மேவன்றது நான் அன்னைக்கே சொன்னேன், அது ஒரு பில்ட் டூல். இதுல வந்து லேட்டஸ்ட் கான்ஃபிகரேஷன், லேட்டஸ்ட் டிபெண்டன்சியோட வெர்ஷன் அப்கிரேட்ஸ், லேட்டஸ்ட் புல்லு, இது எல்லாத்தையும் நீங்க இந்த மேவன் மூலமா பண்ணலாம் நீங்க. ஸோ லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட் புல்லிங் இதெல்லாம் பண்ணலாம். நீங்க புல்லிங்னா ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க இது பண்ற லோக்கல்ல சேவ் பண்றது, அதெல்லாம் வந்து பண்ணலாம் நம்ம. ஸோ அது யூஸ் பண்றதுதான் இது. பில்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இங்க மேவன்ல போயிட்டு கிளீன் இன்ஸ்டால்னு 2 இருக்கும். இந்த 2 ஆப்ஷனையும் நம்ம கொடுக்கணும். கொடுத்துருச்சுன்னா உங்களோட அப்ளிகேஷன் டிபெண்டன்சிஸ் லோட் ஆயிடும், உங்க அப்ளிகேஷன் ஃபுல்லாவே பில்ட் ஆயிடும், ரீலோட் ஆகும். சேவ் ரீலோட் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா? அதோட மாடர்ன் வெர்ஷன் கூட சொல்லலாம். மேவன்ல ரீலோடு, சேவ், அப்டேட் இதெல்லாம் பண்றோம் பாத்தீங்களா? இதோட மாடர்ன் வெர்ஷன்ஸ் தான் நம்ம வந்து இங்க பண்றோம், ஸ்ப்ரிங் பூட்ல பண்றோம். ஸோ அதை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனை வந்து நம்ம அச்சீவ் பண்ண போறோம். அதை எப்படி அச்சீவ் பண்ண போறோம்ன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டூடெண்ட்குள்ள நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு. இப்ப நான் ஒரு சினாரியோ பில்ட் பண்ண போறேன் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமா. அது என்னதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிளாஸ்ல இப்ப புதுசா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சரோட மேப் ஆகணும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமா அச்சீவ் பண்ண போறோம்ன்றதை பார்க்க போறோம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப தேவை என்னன்னா, ஒரு ஐடி தேவை, ஸ்டூடெண்ட் நேம் தேவை, நெக்ஸ்ட் பிரைவேட், ஸ்டூடெண்டோட அட்ரஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண போறோம். இதுல வந்து கன்ஸ்ட்ரக்டர், கெட்டர், செட்டர் மூணுமே கிரியேட் பண்ண போறோம். ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூணுத்துக்கு நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்றேன். இது எடுத்து மேல போட்டுக்கிறேன். இப்ப இந்த மூணுத்துக்கு நான் கெட்டர், செட்டர் கிரியேட் பண்ண போறேன். மூணுத்துக்கு நான் கெட்டர், செட்டர் கிரியேட் பண்ணிட்டேன்னா, ஸோ இதுதான் ஒரு போஜோ கிளாஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. இதுதான் ஒரு போஜோ கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இதுக்கு பேர் வந்து போஜோ கிளாஸ். அது வந்து பிளெயின் ஓல்ட் ஜாவா ஆப்ஜெக்ட். இதை வந்து நம்ம பீன்னு கூட சொல்லலாம். இந்த மொத்த கிளாஸையுமே போஜோ கிளாஸை நம்ம பீன்னு கூட சொல்லலாம். அதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, பீன்ஸ். அந்த போஜோ கிளாஸ்லாம் நம்ம பீன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நான் இங்க ரீஅரேஞ்ச் பண்ணிடுறேன். ரீஅரேஞ்ச் பண்ணாதான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எங்கே கிரியேட் ஆயிருக்கு, கெட்டர், செட்டர் எங்கே கிரியேட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா, நான் என்ன பண்ணிருக்கேன்றதை ஃபர்ஸ்ட் லைன் டீட்டெயிலாக சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், பாராமெட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு கெட்டர், செட்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு போஜோ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மொத்த கிளாஸையுமே ஒரு பீன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் யூசிங் ஸ்ப்ரிங் பூட். This video sponsors by BuyMode online shopping application. It is the one of the online shopping application. It is available on Google Play Store. The link to download this application in this video description. Go check it out. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கலை லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.